கப் உண்மையில் இந்த சொல்லின் பொருள் கோப்பை என்பதாகும். இன்று உலகம் இக்கோப்பையிலிருந்து மகிழ்ச்சியுடன் பருகுகிறது. உலக கோப்பை போட்டி என்பது மக்களை உணர்வு பூர்வமாக ஒன்றிணைக்கும் ஒரு காலமாகும். இது தீவிரமான உணர்ச்சிகள் மற்றும் பலவிதமான கதைகளால், அதாவது சவால்களை முறியடித்து பெற்ற வெற்றி, மகிழ்ச்சி மற்றும் சோகம் கலந்த கதைகளால் அடையாளப்படுத்தப்படுகிறது. ஆழமாக யோசித்து பாருங்கள், இது உங்கள் வாழ்க்கையில் என்ன மாற்றத்தை ஏற்படுத்துகிறது? இந்த போட்டியில் யார் வெற்றி பெற்றாலும் உலகம் வழங்குகின்ற இந்த கோப்பை மிகவும் சீக்கிரமாகவே முடிவுக்கு வந்துவிடும். அதன் விளைவு மிகவும் குறுகிய காலத்திற்கு மட்டுமே நிலைத்திருக்கும். ஆனால் கடந்து செல்லாத ஒரு கோப்பை இருக்கிறது. அது உங்கள் வாழ்க்கையை உண்மையாகவே மாற்றக்கூடியது. அது தேவனிடமிருந்து வருவதாகும். மாபெரும் வெற்றியின் சின்னம் யாராலும் பறிக்க முடியாத வாழ்வையும் மகிழ்ச்சியையும் கொண்டு வருவதுடன் அது உங்களுக்கே உரியதாக இருக்கும். இந்த புதன்கிழமை ஆண்டவருடைய திருவிருந்து மற்றும் தேவனுடைய ராஜ்யத்தின் சர்வாயுத வர்க்கத்தை குறித்த பாடத்தின் தொடர்ச்சி. இரவு 7 மணிக்கு அனைத்து யூனிவர்சல் ஆலயங்களிலும். முகவரிகளை தெரிந்து கொள்ள uckg.in வலைத்தளத்தில் உங்கள் அருகில் உள்ள யூனிவர்சல் ஆலயத்தை கண்டறியுங்கள். உங்கள் வேதாகமத்தை கொண்டு வாருங்கள். சீயோன் குமாரரே, உங்கள் தேவனாகிய கர்த்தருக்குள் மகிழ்ந்து களி கூறுங்கள். அவர் தக்கபடி உங்களுக்கு முன்மாரியை கொடுத்து உங்களுக்கு முன்மாரியையும் பின்மாரியையும் ஏற்கனவே வர்ஷிக்க பண்ணுவார். பல்வேறு வகையான மழைகள் உள்ளன என்பதை பற்றி நீங்கள் ஒருவேளை கேள்விப்பட்டிருக்காமல் இருக்கலாம். ஆனால் யோவேலின் காலத்தில் வாழ்ந்த யூதாவின் விவசாயிகளுக்கு இது மிக நன்றாகவே தெரிந்திருந்தது. அந்த நிலம் நீண்டகால வறட்சி காலங்களை அனுபவித்தது. முன்மாரியும் பின்மாரியும் நிலத்தின் இயற்கையான சுழற்சியை வரையறுப்பவையாக அமைந்தன. முன்மாரி என்பது பருவத்தின் தொடக்கத்தில் வறண்ட நிலத்தின் மீது பெய்த மழையாகும். அது வறட்சியை நீக்கி தேவனுடைய வாக்குத்தத்தமாகிய விதையை ஏற்றுக்கொள்வதற்கு ஏற்றவாறு மண்ணை தயார்படுத்தியது. இன்னும் கடினப்பட்டிருக்கும் இருதயத்தின் மீது தேவன் பொழியும் முன்மாரியானது மனந்திரும்புதலை கொண்டு வந்து ஜீவனை பெற்றுக்கொள்ளும் வகையில் அதை ஆயத்தப்படுத்துகிறது. மறுபுறம் பின்மாரியானது தானியத்தை நிரப்பவும் பயிரை முதிர்ச்சி அடைய செய்யவும் அறுவடைக்கு தயார்படுத்தவும் வந்தது. இன்றைக்கு விசுவாசத்தை முதிர்ச்சி அடைய செய்யவும் பரிசுத்த ஆவியின் பொழிதலோடு அந்த பணியை நிறைவு செய்யவும் தேவன் மனித குலத்திற்கு பின்மாரியை அனுப்புகிறார். நேர்மையாக முழு மனதோடு அர்ப்பணிப்பவர்களுக்கான ஒரு வாக்குத்தத்தம். இதுவே ஒரு மாற்றமடைந்த வாழ்க்கையை உருவாக்கும் விதைப்பு. ஒரு வறண்ட நிலத்திலிருந்து, பட்சிக்கப்பட்ட சிதைந்த நிலத்திலிருந்து தேவன் தானே விதைத்த அறுவடைக்கு தயார் செய்யப்பட்ட பரந்த வளமான வயலாக மாறுகிறது. இந்த மாற்று நிகழ தொடங்குவது மட்டும் போதாது. நீங்கள் தொடர்ந்து முன்னேறி செல்ல வேண்டும். முன்மாரிக்கு பிறகு பண்படுத்தப்பட்ட நிலம் விதையை ஏற்றுக்கொண்டு அது வளர அனுமதித்து முழுமையாக தயாராகி முதிர்ச்சி அடையும் வரை காத்திருந்து பின்னர் வயல் பின்மாரியையும் பரிசுத்த ஆவியையும் புதிய வாழ்வையும் பெற்றுக்கொள்ளும் போது மட்டுமே வாழ்க்கை மாறும். பூரணமானதும் நித்தியமானதுமான வாழ்வாதாரம் விசுவாச மனப்பான்மையையே சார்ந்திருக்கிறது. எனவே நாம் கர்த்தரை அறிந்து கொள்வோம். அப்பொழுது நாம் அறிவடைந்து கர்த்தரை அறியும்படி தொடர்ந்து போவோம். அவருடைய புறப்படுதல் அருணோதயம் போல ஆயத்தமாயிருக்கிறது. அவர் மழையைப் போலவும் பூமியின் மேல் பெய்யும் முன்மாரி பின்மாரியைப் போலவும் நம்மிடத்தில் வருவார். ஏற்ற காலத்திலே தேவன் முன்மாரியையும் பின்மாரியையும் உங்கள் ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையிலும் இந்த இடத்துல பொய்ய பண்ணுவார். இந்த நேரம் யார் நீங்க இந்த நிகழ்ச்சி இந்த இடத்துல பார்த்துட்டு இருக்கீங்களோ, நீங்க எந்த இடத்துல இருக்கீங்க, எந்த நிலைமையில இருக்கீங்கன்னு தெரியாது. ஆனா உங்க ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையில் நீங்கள் எந்த பதிலானதை இந்த இடத்துல தேடிக்கொண்டிருக்கிறீர்களோ, நீங்கள் இந்த இடத்துல ஒருவேளை குணமாக்குதலுக்காக விரும்பலாம், ஒரு விடுதலைக்காக இந்த இடத்துல விரும்பலாம். உங்களுடைய குடும்பத்தார் அல்லது நீங்கள் மருத்துவமனையில் இருக்கலாம். மருத்துவரால் ஒரு மோசமான செய்தி நீங்கள் பெற்ற ஒருவராக இந்த இடத்துல இருக்கலாம்.
உங்களுடைய வாழ்க்கையினுடைய பல பகுதிகளில் ஏதோ ஒரு தேவை, ஏதோ ஒரு பதிலை தேடுகிற ஒருவராய் நீங்கள் இருந்து கொண்டிருக்கலாம். ஆனால் மிக சரியாய் உங்க எல்லோருடைய வாழ்க்கையில் அவசியமானது ஒன்று, தேவனுடைய பிரசனம். இதுதான் இந்த விசுவாசத்தின் நிகழ்ச்சியிலே தொடர்ந்து உங்களோடு நாங்க இந்த இடத்துல பேசிட்டு இருக்கோம். யோவேல் தீர்க்கதரிசி தேவனுடைய வார்த்தையாய் மக்களுக்கு இந்த இடத்துல கொடுத்த செய்தியை நீங்கள் தெளிவாக கவனிச்சீங்க. மக்கள் மழையை எதிர்பார்த்தார்கள், ஆனா மழைக்காக தேவனை நோக்கி கேட்டு சொல்லல. மக்களிடத்திலே தேவனுடைய வார்த்தை உண்டானது மனம் திரும்புதலுக்காக. நீங்க யாராக இந்த இடத்துல இருக்கிறீங்களோ உங்களுடைய வழியை தேவனிடத்திற்கு நீங்கள் திருப்பும் பொழுது தேவன் ஏற்ற காலத்தில் உங்களுடைய வாழ்க்கையை அவருடைய வல்லமையால் ஆசீர்வதிக்கிறவரா இருக்கிறார். எனவேதான் இந்த விசுவாசத்தில் நாங்கள் தொடர்ந்து இந்த கூக்குரலில் இணையும் பொழுது உங்களுடைய புகைப்படங்கள் இந்த இடத்துல நீங்க கொடுத்திருந்தால் இந்த நல்லது. நீங்க இன்னும் கொடுக்காத ஒருவராக இருப்பீர்களானா நீங்கள் இந்த நாட்கள் ஆலயத்துக்கு வரும்போது இங்கு தலைமை சபை ஒன்றோட்டையோ அல்லது நம்முடைய கிளை சபைகளிலோ கொண்டு வரலாம். இந்த விசுவாசத்திலே உங்களுக்காகவும் தொடர்ந்து நாங்கள் இந்த கூக்குரலை இந்த இடத்தில் செய்ய, மேலும் ஒரு அருமையான சாட்சியை இந்த நேரம் பார்க்கும்படி நான் உங்களை இந்த இடத்துல வரவேற்கிறேன். உங்க வாழ்க்கை எந்த நிலையில் இந்த இடத்துல இருந்தாலும் சரி, உங்களுடைய வாழ்க்கை மாற்றப்பட முடியும் என்பதை நீங்களே பார்க்கும்படியான ஒரு అతి అద్భుతமான సాక్షి పారంగల్ ఇప్పుడు. అందుకనే ఇక్కడ దేవుడు చెప్పిన మాట సరైన కాలములో ఆయన ముందు వర్షమును ఎనవర్షము ఆయన మన కొరకు ఇస్తారని చెప్పుకున్నాడు. ఎలాగా అయితే ఖచ్చితంగా ఇట్లాంటి ఒక ఆశీర్వాదం మీరు పొందుకోవాలంటే, మీరు కోరుకుంటున్నారంటే, ఒకవేళ మీరు పరిస్థితి ఈ రోజు ఎలా ఉన్నారో నాకు తెలియదు. ఒకవేళ మీరు అనారోగ్యంతో ఉన్నారా, లేకపోతే బలహీనముతో ఉన్నారా, ఒట్టి ఒక వర్షం మాత్రం మీరు పొందుకునేది కాదు. ఇలా వర్షం అనేటప్పుడు వాళ్ళు జనాలు కోరుకున్నారు. అయితే యోవేలు ప్రవక్త చెప్పేది ఏంది? మొదటిగా మారు మనసు పొందడి. ఈ మారు మనసు పొందుకునే దాని కొరకే దేవుడు మీ యొద్దకు మాట్లాడుతున్నారు. ఎవరు ఇంకా దేవుని యొద్దకు మీ మారు మనసు పొందలేకుండా ఉన్నారు. కాబట్టి ఈ రోజు మీరు మీ యొక్క హృదయాన్ని మార్చుకొని, మీ మనస్సుని మార్చుకొని దేవుని యొద్దకు వస్తున్నారంటే ఈ యొక్క మార్పు మీరు చూస్తారు. కాబట్టి ఈ యొక్క ఫోటోను మీరు ఇంకా తీసుకొని రాలేదంటే, ఒకవేళ ఇచ్చున్నారంటే మంచిది. అయితే ఎవరు ఇంకా ఇయ్యలేదో ఈ వారం మందిరానికి మీరు వచ్చేటప్పుడు మీ విశ్వాసముతో తీసుకుని రండి. దేవుని యొద్దకు మారు మనసుతో రండి. కాబట్టి ఈ సాక్ష్యం మీరు చూసేటప్పుడు ఈ జీవితం ఎలా మారింది ఈ సాక్ష్యం మూలంగా మనం తెలుసుకోవచ్చు. చూడండి. பின்வரும் உள்ளடக்கம் ஒரு உணர்வு பூர்வமான தலைப்பை எடுத்துரைக்கிறது. இதே போன்ற வலியை எதிர்கொள்ளும் மற்ற பெண்களுக்கு உதவ இந்த பெண் தனது முகத்தை வெளிப்படுத்த முடிவு செய்தார். வேலை முடிந்து வீடு திரும்புகையில் நான் பஸ்ஸில் இருந்து இறங்கினேன். ஒரு நபர் என்னை நிறுத்தி நேரம் என்னவென்று கேட்டார். நான் நேரம் பார்க்க நின்ற போது அவன் என் தலையில் துப்பாக்கியை வைத்து என்னை ஒரு காலி இடத்திற்கு அழைத்துச் சென்று அங்கே என்னை கற்பழித்தான். அவன் என் உடல் முழுவதையும் காயப்படுத்தினான். ஆனால் என்னை கொல்ல வேண்டாம் என்று நான் அவனிடம் கெஞ்சினேன். அந்த செயலின் போது தனக்கு HIV தொற்று இருப்பதாக அவர் கூறினார். அதனால் நான் மிகுந்த விரக்தியுடனும் பதற்றத்துடனும் அங்கிருந்து ஓடிவிட்டேன். பின்னர் நான் வீட்டுக்கு சென்றபோது என் கணவர் எனக்காக காத்திருந்தார். நான் மிகுந்த மனவேதனையுடனும் பாதிப்புடனும் அங்கு வந்து சேர்ந்தேன். அவர் தரையில் முழங்காலில் விழுந்து என்ன நடந்தது என்று கேட்டார். நான் மிகுந்த பதற்றமாக அவரிடம் என்ன நடந்தது என்று கூறினேன். எங்களுக்கு திருமணமாகி 1 வாரமே ஆகியிருந்தது. அந்த தருணத்தில் அவர், நான் அந்த ஆளை கண்டுபிடித்து அவனை கொல்லப் போகிறேன் என்று கூறினார். நான் எல்லா சிகிச்சைகளையும் செய்தேன், பரிசோதனைகளை மேற்கொண்டேன், மருந்துகளையும் எடுத்துக்கொண்டேன். பரிசோதனை முடிவுகள் எதிர்மறையாக வந்தன. நான் என் வாழ்க்கையை தொடர முயற்சித்தேன். என் கணவர் எப்போதும் எனக்கு ஆதரவாக இருந்தார். அவர் என்னிடம் மிகுந்த பொறுமையுடன் நடந்து கொண்டார். காலம் கடந்து சென்றது. 5 ஆண்டுகளுக்கு பிறகு நான் என் மகளை கருவில் சுமக்கத் தொடங்கினேன். அந்த நேரத்துல கிறிஸ்டி பிறந்ததுல நாங்க ரொம்ப பயிற்சியா இருந்தோம். அந்த வேதனையான தருணங்களை நிரப்ப அந்த மகிழ்ச்சி வந்தது.
அவளுக்கு 5 மாதங்கள் இருந்தபோது அவளுக்கு கடுமையான பிரான்கியோலைட்டிஸ் பாதிப்பு ஏற்பட்டு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட வேண்டிய நிலை ஏற்பட்டது. பின்னர் அந்த பாதிப்பு அவளது 2 சிறிய நுரையீரல்களிலும் நிமோனியாவாக மாறியது. அந்த நிமோனியா காரணமாக அவளது நுரையீரல்களில் நீர் கோர்த்து கொண்டது. நிலைமை மேலும் மோசமாகிக் கொண்டே போனது. மருத்துவர், பாருங்கள், அவர் பிழைக்கப் போவதில்லை, அவருக்கு 10% வாய்ப்பு மட்டுமே உள்ளது என்று கூறினார். அப்போதுதான் அந்த மருந்து ஏன் இனி பலனளிக்கவில்லை என்பதை கண்டறிய மருத்துவர் ஒரு பரிசோதனையை செய்தார். அவளுக்கு HIV பரிசோதனை செய்யப்பட்டது. பிறகு மருத்துவர் என்னையும் என் கணவரையும் உள்ளே அழைத்து, நாங்கள் உங்கள் மகளுக்கு பரிசோதனை செய்தோம். அதன் முடிவு SIV தொற்று இருப்பதை உறுதிப்படுத்தியது. தாய்க்கும் அந்த தொற்று உள்ளது என்று கூறினார். நான் கடந்து வந்த அந்த பயங்கர கனவு போன்ற சூழலுக்கு திரும்பினேன். இதோ HIV தொற்று இருப்பதை உறுதிப்படுத்திய முடிவு. மேலும் அவரது உடல்நிலை கவலைக்கிடமாக மாறியது. நாங்கள் இருவரும் மிகுந்த விரக்தியிலும் கோபத்திலும் இருந்தோம். அந்த துன்புறுத்தினவர் மீதும் நாங்கள் அனுபவித்துக் கொண்டிருந்த அனைத்தின் மீதும் எங்களுக்கு கடும் வெறுப்பு இருந்தது. நான் மிகுந்த விரக்தியில் அலறியபடியே என் சகோதரியின் வீட்டிற்கு வந்து சேர்ந்தேன். அலறியபடி தொலைவில் இருந்தே கேட்கும் அளவுக்கு உரத்த குரலில் அலறியபடியும் கதறியபடியும் நான் அங்கு வந்து சேர்ந்தேன். என் சகோதரி அப்போதுதான் யூனிவர்சல் ஆலயத்திற்கு செல்லத் தொடங்கியிருந்தார். அவர் ஆரம்ப கட்டத்தில் தான் இருந்தார். அப்போது அவர், நான் உன்னை ஒரு இடத்திற்கு அழைத்துச் செல்லப் போகிறேன் என்று கூறினார். நான் தொடர்ந்து மறுத்து வந்தேன். ஆனால் அவரோ, இல்லை, வா, நான் உன்னை இப்போதே யூனிவர்சல் ஆலயத்திற்கு அழைத்துச் செல்கிறேன் என்று பிடிவாதமாக சொன்னார். நான் அங்கு சென்றபோது ஒரு போதகர் இருந்தார். அவர், இங்கே வா, நான் உனக்காக ஜெபிக்கிறேன் என்று சொன்னார். பின்னர் ஜெபம் முடிந்ததும் போதகர் என்னை பார்த்து, நீங்கள் குணமடைந்து விட்டீர்கள் என்றார். அவர் தேவனுடைய வார்த்தையில் எழுதப்பட்டிருந்ததை அப்படியே அறிக்கை செய்தார். அவர் எனக்கு விசுவாசத்தை ஊட்டினார். ஜெபித்த பின்னரும் நான் ஏற்கனவே வியப்படைந்திருந்தேன். மரணத்தின் வைரஸ் வெளியேறி உயிர் உள்ளே வந்தது போல உணர்ந்தேன். என் மகளை பார்ப்பதற்காக நான் தீவிர சிகிச்சை பிரிவுக்கு சென்றபோது உள்ளே நுழைந்ததும் மருத்துவர், உங்கள் மகளுக்கு என்ன ஆனது என்று எனக்கு தெரியாது, ஆனால் அவள் இறந்து விட்டாள் என்றார். அவள் கண்களை கூட திறக்கவில்லை, ஆனால் இப்போது விளையாடிக் கொண்டிருந்தாள். நான் அங்கு வந்து ஒரு முறை பார்த்ததும் எனக்கு தோன்றியது, என் தேவன் ஆண்டவர் ஒரு அதிசயம் செய்திருக்கிறார் என்று நினைத்தேன். அந்த தருணத்திலிருந்து அவள் குணமடைய தொடங்கினாள். அவள் தொடர்ந்து முன்னேறிக் கொண்டே இருந்தாள். மேலும் அவள் அந்த அளவுக்கு முன்னேறியதால் சிறிது காலம் அங்கேயே தங்கிவிட்டாள். சரிதானே? அவள் அங்கே மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்தாள். அப்பிறகு 3 மாதங்கள் கழித்து அவங்க மீண்டும் HIV பரிசோதனை செய்தார்கள். முதல் பரிசோதனை முடிவு இல்லை என்று வந்தது. அப்போது மருத்துவர்கள் அதிர்ச்சி அடைந்தார்கள். அவங்க பதறிப்போய், இல்ல, இது சாத்தியம் இல்லை, இது தவறு என்று சொன்னார்கள். அவங்க அப்படித்தான் சொன்னார்கள். அவங்க முதல் பரிசோதனையை பண்ணாங்க, அதன் முடிவு இல்லை அப்படின்னு வந்துச்சு. அப்புறம் 3வது மற்றும் மேலும் 4 பரிசோதனைகள் பண்ணாங்க. இந்த அறிக்கையில வந்து மருத்துவர் என்ன சொல்றாருன்னு பாருங்க. HIV தொற்று இருந்தவங்க 2 இருந்தார்கள் அல்லவா? ஆனா பார்த்து இப்போது பெற்றோருக்கும் அந்த தொற்று இல்லை, குழந்தைக்கும் அப்படித்தான். இப்ப நான் 2 பேர் HIV தொற்று அல்ல. இந்த அறிக்கையில் கையெழுத்திட்ட மருத்துவரின் முத்திரை இங்கே உள்ளது. அந்த கணத்தில் மகிழ்ச்சியில் துள்ளி குதிப்பதா, சிரிப்பதா அல்லது ஆனந்த கண்ணீர் விடுவதா என்று எனக்கு தெரியவில்லை. நாங்கள் எங்கள் மகளை அழைத்துக் கொண்டு வீட்டிற்கு சென்று தேவனுக்கு நன்றி சொன்னோம். அவளோட வீட்டுக்கு வந்து சேர்வதற்கு முன்பே அவர் செய்த செயலுக்காக நாங்கள் தேவனுக்கு நன்றி தெரிவித்தோம். அதனால் அன்றைக்கு முதல் மகிழ்ச்சி மட்டுமே நிலவியதா? இல்லை சார், ஏனென்றால் என் உடல் குணமடைந்தது, ஆனால் என் ஆத்துமா உள்ளுக்குள் இன்னும் பாதிக்கப்பட்டிருந்தது. அவன் எனக்கு செய்ததற்கு ஒருபோதும் தண்டிக்கப்படாததால் நான் அவன் மீது மிகுந்த மனக்கசப்பை கொண்டிருந்தேன். நான் என் கண்களை மூடினால் அந்த மனிதனை பார்க்க முடிந்தது. யாராவது என்னிடம் வழி கேட்டால் நடந்த சம்பவம் என் நினைவுக்கு வந்து கொண்டே இருப்பதால் எனக்கு ஏற்கனவே பதற்றம் ஏற்படத் தொடங்கிவிடும். மனக்கசப்பு எனும் வைரஸ் HIV வைரஸை விட என்னை அதிகமாக நோய்வாய்ப்படுத்தியது. என் ஆன்மாவையே நோயுற செய்தது.
மன்னிக்க முடியாததால் நோய்வாய்ப்பட்டிருந்தேன். ஆகவே போதகரால் தேவனுடைய வார்த்தையிலிருந்து எல்லாவற்றையும் பிரசங்கிக்க முடிந்தது. ஆனால் மன்னிப்பின் விஷயத்தில் மட்டும் நான் தயங்கினேன். நான் தெருவில் யாரிடம் கேட்டாலும் நான் மன்னிக்க மாட்டேன் என்பதில் அவர்களும் உடன்படுவார்கள். இந்த பொன் இந்த ஆணை மன்னிக்க வேண்டும் என்று நினைக்கிறீர்களா? இல்ல, இதுக்கு மன்னிப்பு கிடையாது. இல்ல, பாருங்கள், தேவன் மட்டுமே மன்னிப்பார். எப்படி இருந்தாலும் முடியாது, முடியவே முடியாது. இல்ல என்ற பை மன்னிப்பு என்பது மற்றவருக்கானதல்ல, அது உங்களுக்கானது. மேலும் அது உங்களை அந்த நபரிடமிருந்து விடுவிக்கிறது. நான் 12 ஆண்டுகளாக நோயுற்ற ஆத்துமாவுடன் ஆலயத்திற்குள் இருந்தேன். ஆனால் ஒரு கட்டத்தில் என் ஆத்துமா சோர்வடைந்தது. அப்போது பிஷப் மாசேடோ முதல் தானியேல் உபவாசத்தை அறிவித்தார். அந்த நேரத்தில் அது கணினியிலும் தொலைக்காட்சியிலும் ஒளிபரப்பப்பட்டது. நீங்கள் இப்போது நான் சொல்வதை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். ஆனால் உங்களுக்குள்ளேயே காயங்களையும் மனக்கசப்புகளையும் அடக்கி வைத்திருக்கிறீர்கள். இந்த புற்றுநோய் உங்கள் வாழ்க்கையை உள்ளிருந்து அரித்துக் கொண்டிருக்கிறது. இந்த புற்றுநோயை குணப்படுத்த ஒரே நபர் நீங்கள்தான். நீங்கள் மன்னிக்க கற்றுக்கொள்ள வேண்டும். அங்கேதான் நான் மன்னிக்க வேண்டும் என்று உணர்ந்தேன். என் துன்பத்தின் மூல காரணம் நான் அதை எனக்குள்ளேயே அடக்கி வைத்திருந்ததுதான் என்பதை அந்த தருணத்தில் தான் உணர்ந்தேன். அதுக்கு பிறகு இஸ்ரவேல் சிறப்பு நிகழ்ச்சி வந்தது. நான் தியாகம் செய்தேன். ஆனால் அதற்காக மிகவும் கடினமான ஒரு காரியத்தை, அதாவது மன்னிப்பதை பலிபீடத்திற்கு கொண்டு வந்தேன். நான் தேவனிடம் வந்து, என்னை துன்புறுத்தியவரை நான் மன்னிக்கிறேன், அவரை நான் மன்னிக்கிறேன், நான் மன்னிக்க தீர்மானிக்கிறேன் என்று சொன்னேன். ஆனால் அது எனக்கு வலிக்கத்தான் செய்தது. ஏனென்றால் எனக்கு அப்படி செய்ய விருப்பம் இல்லாதிருந்தது. ஆனாலும் அதை செய்தேன். அந்த தருணத்தில் நான் மிகவும் லேசாகவே உணர்ந்தேன். தேவனே, சற்று முன்பு நான் உணர்ந்த இந்த ஆழ்ந்த மன அமைதியை என்னால் உண்மையிலேயே நம்ப முடியவில்லை என்று நான் கூறினேன். அந்த தருணத்தை நான் ஒருபோதும் மறக்க மாட்டேன். அந்த நாளை நான் ஒருபோதும் மறக்க மாட்டேன். நான் தேவனிடம் பேசினேன். இப்போது நான் சுத்தமாக இருக்கிறேன். அந்த தருணத்தில் என் மிகப்பெரிய பொக்கிஷத்தை நான் பெற்றேன். பரிசுத்த ஆவியானவர் எனக்குள், நான் உன்னுடன் இருக்கிறேன், நான் உன்னுடன் இருக்கிறேன் என்று பேசினார். அந்த நொடியிலேயே நான் சமாதானத்தாலும் மகிழ்ச்சியாலும் நிரம்பி வழிந்தேன். நான் வெளியே சென்று எல்லோரையும் கட்டிப்பிடித்து ஒரு பொக்கிஷத்தை கண்டறிந்ததை மக்களிடம் சொல்ல துடித்தேன். அவர் என்னை எல்லா மனவேதனைகளிலிருந்தும் குணப்படுத்தினார். நடந்த அனைத்தையும் சாட்சியாக பேசுகிறேன். அது இனியும் என்னை காயப்படுத்தவில்லை. அது இனிமேலும் என்னை காயப்படுத்தவில்லை. ஆத்துமாவிலும் ஆவியிலும் குணமடைந்தேன் முழுமையாக. இப்ப அந்த குழந்தை கிறிஸ் எப்படி இருக்கிறார்? கிறிஸ் ஒரு அழகான சிறந்த இளம் பெண்ணாக வளர்ந்துள்ளார். அவளுக்கு எந்த விதமான உடல்நல பிரச்சனையும் இல்லை. என் அம்மா எனக்கு விசுவாசத்தின் உத்வேகமாக இருக்கிறார். ஏனெனில் அவர் கொண்டிருந்த விசுவாசத்தினால்தான் இன்று நான் நடக்கவும் தேவனுடைய வார்த்தையின் அடிப்படையில் ஒரு இயல்பான வாழ்க்கை வாழவும் முடிகிறது. இது என் திருமணத்திலும் எனக்கு மிகவும் உதவியது. நான் பிறந்த வீட்டிலிருந்து அந்த உத்வேகத்தை விரும்பிய எனக்கு அது என் திருமண வாழ்வில் மிகவும் உதவியது. இன்று என்னால் மற்ற பெண்களுக்கு உதவ முடிகிறது. இன்று எனக்கு ஆசீர்வதிக்கப்பட்ட மகிழ்ச்சியான திருமணம் அமைந்திருக்கிறது. எனக்கு ஒரு குடும்பம், ஆசீர்வதிக்கப்பட்ட பிள்ளைகள் இருக்கிறார்கள். ஆகவே இயேசு என்னை 2 முறை குணப்படுத்தினார். நான் இந்த பரிசோதனையை நேற்று எடுத்தேன். இதோ பாருங்கள், எந்த எதிர்வினையும் இல்லை. யாருக்கேனும் ஏதேனும் சந்தேகங்கள் இருந்தால் ரியோ கிராண்டே டோசுல் மாகாணத்தில் உள்ள காக்சியாஸ் டோசுல் நகரின் டெஸ்வியோ ரிசோ பகுதியில் கிறிஸ்டியானோ ராமோஸ் 1532 என்ற முகவரியில் உள்ள யூனிவர்சல் ஆலயத்தில் என்னை காணலாம். மிக சரியாக இந்த நேரம் நீங்க பார்த்த இந்த சாட்சி ஒரு மிக தெளிவான விளக்கத்தை உங்களுக்கு கொடுத்ததா இந்த இடத்துல இருக்கு. இந்த நபருடைய வாழ்க்கையில் இவர் கேட்ட செய்தியை பாருங்க. இவர் பெற்றுக்கொண்ட இந்த சூழ்நிலை என்னவாக இந்த இடத்துல இருந்தது? யாராலே இவருக்கு இந்த இடத்தில் உதவியானதை இந்த இடத்தில் செய்ய முடியும்? தேவன் ஒருவர் என்பது காண்பிக்கப்பட்டது. இந்த நபர் இன்று நமக்கு முன்பாக தேவனுடைய சாட்சியை பகிர்ந்து கொள்ளும்படியாக இங்கு தேவனுடைய வார்த்தையானது இந்த இடத்தில் கவனிங்க. யோவேல் 2ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம் தெளிவுபடுத்துகிறது. கர்த்தர் தமது சேனைக்கு முன் சத்தமிடுவார்,
அவருடைய வார்த்தையின்படி செய்கிறதற்கு வல்லமை உள்ளது. கர்த்தருடைய வார்த்தை எவ்வளவு வல்லமையானது என்பதை இந்த நபருடைய வாழ்க்கை நமக்கு காண்பிக்கிறதா இந்த இடத்துல இருக்கு. சரியா இல்லைங்களா பாஸ்டர்? கண்டிப்பா சார். எப்போ அந்த நபர் సత్తத்தை కేటారు దేవుని మార్చத்தை ఏర్పడుతున్నారు. ఇదే ఇక్కడ మనం చూస్తున్నాం. ఈ సాక్ష్యంలో చూసిన విషయం ఏంది, తనకి ఇంకా ఎవరు ఉన్నారు అని చెప్పే ఒక పరిస్థితిలో తన జీవితం దేవుడు ఉన్నాడు. ఎప్పుడు దేవుణ్ణి ఎరిగారు, దేవుడు తన పరిస్థితి తన కష్టాన్ని మొత్తం మార్చేశాడు. ఎలాగా మార్చాడు? ఇదో ఇక్కడ ఈ వాక్యంలో మనం చదువుతున్న ప్రకారం యోవేల్ 2వ అధ్యాయంలో 11వ వచనంలో ఇక్కడ చెప్పిన ప్రకారం దేవుడు తన సైన్యపుని శబ్దం ఇస్తారు, ఆయన మాటకి లోబడేవారు శక్తిమంతుడు. ఇదే ఆయన మాటకి లోబడేవారు దేవుడు కోరుకునేది. ఇదే ప్రజలారా, ஒரு மருத்துவருடைய வார்த்தையின் சத்தத்தை விட, ஒரு கணவருடைய வார்த்தையின் சத்தத்தை விட, அல்லது இந்த உலகத்தின் எந்த மனுஷருடைய வார்த்தையின் சத்தத்தை விட மிக வல்லமையானது தேவனுடைய சத்தம். இந்த வார்த்தை தெளிவுபடுத்துவது போல தேவன் இந்த சேனைக்கு முன் சத்தமிடுவார். தேவனுடைய இந்த வார்த்தையானது இந்த வெளிவரும் பொழுது அந்த வார்த்தையை செயல்படுத்த சேனைகள் தயாரானதா இந்த இருக்கு. இந்த நேரம் நீங்க யார் எந்த இடத்துல இருந்து பார்த்திருந்தாலும் சரி, உங்களுடைய வாழ்க்கையை மாற்றக்கூடிய வல்லமை தேவன் அவர் வெளிப்படுத்த தயாராக இருக்கிறார். அவருடைய வார்த்தை மிக வல்லமையானது. ஒருவேளை நீங்க இந்த இடத்துல மருத்துவ இடத்துல ஒரு மோசமான செய்தியை கேட்டிருக்கலாம். இந்த நபர் கேட்டது போல ஒருவேளை நீங்க உங்களுடைய நண்பர்கள், குடும்பத்தார், உறவினர்கள், உங்களுக்கு மிக நெருக்கமான இடத்துல இருந்து ஒரு மோசமான செய்தியை கேட்டிருக்கலாம். அது உங்களை உடைத்திருக்கலாம். அது உங்க வாழ்க்கையை நிர்மூலமாக்கக்கூடிய நிலைக்கு தள்ளி இருக்கலாம். நீங்கள் என்ன செய்ய போகிறீர்கள் என்று சிந்திக்கக்கூடிய அளவிற்கு. ஆனா தேவன் உங்களுடைய வாழ்க்கையை மாற்ற வல்லமை படைத்தவராய் அவர் இந்த இடத்துல இருக்கிறார். இந்த வார்த்தை தெளிவாய் சொல்கிறது போல கர்த்தர் தமது சேனைக்கு முன் சத்தமிடுவார். அவருடைய வார்த்தையின்படி செய்வதற்கு வல்லமை உள்ளது. தேவன் உங்க வாழ்க்கையை மாற்ற விரும்புகிறார். எனவேதான் இந்த நேரம் இந்த விசுவாசத்தினுடைய கூக்குரலில் நாம் ஒன்றிணைய இடத்துல இருக்கிறோம். தேவனுக்கு முன்பாக உங்களுடைய வாழ்க்கையிலே இந்த ஏற்ற காலத்தின் மழையாய் அவருடைய பிரசனம் பொழியப்படும்படியாய் நீங்க யார் இந்த விசுவாசத்தின் சிறப்பு நிகழ்ச்சியில் இந்த இடத்துல இருக்கீங்களோ மறக்காதீர்கள். நீங்கள் இன்னும் தேவனுடைய பிரசனம் இல்லாத ஒருவரா இருந்தால் உங்களுடைய விண்ணப்பம் பரிசுத்தாவியானவருக்கானதா இருக்கும். நீங்க பரிசுத்தாவின் அபிஷேகம் பெற்ற ஒருவர்னா இங்கு அப்ப விடுதலையானதை நீங்கள் கேளுங்க. எந்த விடுதலை? தேவனுடைய மாபெரும் மகிமை உங்களுடைய வாழ்க்கையில் காண்பிப்பதனுடைய அடையாளமாய் இதுதான் இந்த விசுவாசத்தின் சிறப்பு நிகழ்ச்சியின் நோக்கமாய் இருக்கிறது. தேவனுடைய சத்தம் உங்களுடைய வாழ்க்கையை வித்தியாசம் ஏற்படுத்தும்படியாக. అదే మనం ఈ రోజు తెలుసుకుంటున్నాం ప్రజలారా. మీ జీవితం దేవునితో మీరు సమర్పించున్నారంటే మీ జీవితంలో ఒక మార్పుని మీరు చూస్తారు. ఇక్కడ మన వాక్యంలో విన్న ప్రకారం దేవుని శబ్దం ఈ యొక్క సైనికులు విన్నారు. అప్పుడు ఆలకించాలి. ఎప్పుడు దేవుని శబ్దంని మీరు వింటారు మీ పరిస్థితులు మారుతాయి. ఈ రోజు ఈ సాక్ష్యంలో తల్లి ఎవరు శబ్దం వినింది? దేవుని శబ్దం. ఇది ఒక పాస్టరో లేకపోతే మనుషులు కాదు. ఒకవేళ దవాఖానలో డాక్టర్ చెప్పేదో లేకపోతే అడ్వకేట్ చెప్పేదో ప్రతి ఒక్క శబ్దాన్ని వింటున్నారు. అయితే మీరు మందిరానులో ఆయన శబ్దానికి మీరు లోబడుతున్నారు, వింటున్నారంటే ఇక్కడ వాక్యంలో చెప్పిన ప్రకారం ఇంకా మీదట మీరు అదే పరిస్థితితో ఉండరు. మీరు శక్తి పొందుకుంటారు, చేసే బలం పొందుకుంటారు. దేవుడి యొక్క తేడను మీ జీవితంలో చూపించాలనుకుంటున్నారు ప్రజలారా. ఒకవేళ ఇంకా నాకు ఈ యొక్క బలం లేదనుకుంటున్నారంటే కాబట్టి మీరు ఈ మందిరంలో అడిగేయచ్చు. ఎక్కడ మీరు వెళుతున్నారు ఈ విశ్వాసంతో ఉండండి. దేవుడు మీకు తన వాగ్దాన్ని ఇస్తున్నాడు, మీరు శక్తిమంతుడుగా ఉండేదానికి. எனவே இந்த நேரம் நாம் விசுவாசத்தில் தேவனை நோக்கி இந்த கூக்குரலானதை இந்த செய்ய போகிறோம். இங்கு நீங்க யார் ஏற்கனவே புகைப்படங்கள் இந்த இடத்துல கொடுத்திருந்தீர்களோ உங்களுடைய புகைப்படங்களானது இந்த இடத்தில் தயார்படுத்தப்பட்டதா இருக்கிறது. தேவனுடைய மாபெரும் வல்லமை உங்களுடைய வாழ்க்கையில் இந்த இடத்தில் வெளிப்படுத்தப்படும்படியா இந்த ஆசீர்வாதத்தினுடைய பரிசுத்தாவினுடைய ஊற்றுதல் உங்களுடைய வாழ்க்கையில் முழுமை அடையும்படியாகும். எனவே இந்த நேரம் உங்களை தயார்படுத்துங்க. நீங்கள் இருக்கிற அதே இடத்திலே எங்களோடு இந்த ஜெபத்தில் இணையலாம். இது கூக்குரலுக்கான நேரமா இருக்கிறது. కాబట్టి మీరు ఎవరు దేవుని శబ్దాన్ని వినడానికి సిద్ధంగా ఉన్నారు, మిమ్మల్ని సిద్ధపరచుకోవడానికి మీరు ఎవరు? మీ ఒక ఫోటోస్ మా దగ్గర ఇచ్చి ఉన్నారు. ఇక్కడ ఫోటోస్ మా దగ్గర సిద్ధంగా ఉన్నాయి. అది మాత్రం కాకుండా ఈ రోజు మీకోసం మొరబెట్టబోతున్నాం. దేవుడు మీ జీవితంని పరిపూర్ణంగా మార్చడానికి, ఇంకా చెప్పాలంటే పరిశుద్ధాత్మ అభిషేకాన్ని మీరు పొందుకునేదానికి దేవుడు తన ఒక ఆశీర్వాదాన్ని
మీ మీదగా నింపబోతున్నాడు. కాబట్టి ఈ రోజు మీ కొరకు మేము ప్రార్థన చేయబోతున్నాం. எங்கள் ஆண்டவராகிய இயேசுவே, தேவாவியானவரே, இந்த நேரம் இந்த இடத்தில் உம்முடைய வழிகளை இந்த மக்கள் இந்த இடத்தில் தெரிந்து கொள்ளும்படியாய் உம்முடைய வார்த்தை இவர்களுக்கானதா இந்த இடத்தில் கொடுக்கப்பட்டதா இருக்கிறது. இந்த ஆண்டவராகிய இயேசுவே, உம்முடைய வார்த்தை தெளிவுபடுத்துகிறது. கர்த்தராகிய நீர் சேனைகளுக்கு முன்பாய் சத்தம் எடுக்கிறவரா இருக்கிறேன். உம்முடைய வார்த்தையை இந்த இடத்தில் பின்பற்ற சேனைகள் தயாரானதா இருக்கிறது. உம்முடைய வழிகளை பின்பற்ற சேனைகள் அதை இந்த இடத்தில் தேவனே பலனாய் இந்த இடத்தில் பதிலாய் கொண்டு வர செயல்படுத்த தயாரா இருக்கிறது. இதோ என் தேவனே ஆண்டவராக இயேசுவே, இந்த மக்கள் யாரெல்லாம் இந்த விசுவாசத்தில் எங்களோடு இந்த இடத்தில் ஒன்றிணைந்தவராய் இந்த இடத்தில் இருக்கிறார்களோ, இந்த மக்கள் ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கை மீது உம்முடைய வல்லமையானது இந்த இடத்தில் வெளிப்படுத்தப்படும்படியாக, இந்த மக்கள் ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கை மீது உம்முடைய அதி அற்புதமான கரம் இந்த இடத்தில் வேலை செய்யும்படியாக, என் தேவனே ஆண்டவராக இயேசுவே, யார் இந்த இடத்தில் உம்முடைய பரிசுத்தாவினுடைய ஊற்றுதலுக்காய் தங்களுடைய வழியை இந்த இடத்தில் தேவனை உம்மை நோக்கி நகர்த்துகிறவராக இருக்கிறார்களோ, என் தேவனே இவர்கள் ஒவ்வொருவருடைய ஆவியை இந்த இடத்தில் தனக்குள்ளாய் பெற்றுக் கொள்ளக்கூடிய முழுமையான நேர்மையான மனம் திரும்புதலை உம்மிடத்தில் வெளிப்படுத்தும் பொழுது நீர் வாக்களித்தது போல அவர்களுடைய வாழ்க்கை மீது இந்த தேவனை நீர் உம்முடைய ஆவியின் ஊற்றுதலை இந்த காண்பிக்கிறேன். இந்த சாட்சியில் நாங்கள் இந்த பார்த்ததை போல கூட இந்த நபர் கடந்து போன சூழ்நிலைகள் இந்த கடினமானதா இருந்தது. இந்த மனுஷ ரீதியாய் பேசும்போது, மாமிச ரீதியாய் பேசும்போது, இந்த உணர்ச்சி ரீதியாய் இந்த நபர் இந்த இடத்தில் எவ்வளவு வலியை கடந்து போயிருப்பார், எவ்வளவு சூழ்நிலையை கடந்து போயிருப்பார். ஆனால் இந்த தேவனை ஆண்டவராகிய இயேசுவே, உம்முடைய வார்த்தை அவருக்கானதா இந்த இடத்தில் கொடுக்கப்பட்ட பொழுது, ஆம், உம்முடைய மனுஷன் அந்த வார்த்தை இந்த இடத்தில் சொன்ன பொழுது அவர் இந்த இடத்தில் மன்னிக்க வேண்டும் என்பதை, அவர் இந்த இடத்தில் தன்னுடைய வழியை தேவனுக்கு ஒப்படைக்க வேண்டும் என்பதை அவர் ஏற்றுக்கொண்டவராய் தன்னுடைய வழியை உம்மை நோக்கி இந்த இடத்தில் திருப்பினார். அதனுடைய பலனாய் நீர் அவரை இந்த இடத்தில் தேவனை உம்முடைய பிள்ளையாய் இந்த இடத்தில் ஆசீர்வதித்தீர். இதுதான் என் தேவனின் ஆண்டவராகிய இயேசுவே, இந்த மக்கள் ஒவ்வொருவரும் இந்த இடத்தில் தெரிந்து கொள்ளும்படியாய் உம்மை நோக்கி இந்த உதவியானதை செய்ய கேட்கிறோம். தன்னுடைய தவறுகளை, தன்னுடைய பாவங்களை, தன்னுடைய அழிவுகளை, தன்னுடைய தவறான செயல்களை தேவ மக்கள் உணர்ந்து அவர்கள் உம்மிடத்திற்கு திரும்பும் பொழுதும் நீ அவர்களுக்கு வாக்களித்த ஒவ்வொரு பலனையும் பதிலையும் கொடுக்கிறவராய் இருக்கிறேன். எனவே என் தேவனின் ஆண்டவராகிய இயேசுவே, எல்லாவற்றையும் உம்முடைய கைகளில் ஒப்படைக்கிறோம். இந்த மக்களுடைய வாழ்க்கை மீது நீர் இந்த தேவனை விரும்புகிற உம்முடைய வல்லமையை வெளிப்பட முடியாது. இவர்கள் ஒவ்வொருவரும் பரிசுத்தமான ஆவியினுடைய ஊற்றுதலை பெறும்படி இவர்களது வழிகளை உன் கைகளில் ஒப்படைக்கிறேன். இயேசு கிறிஸ்துவின் பெயராலே. అవును తండ్రి, ఇదో ఈ రోజు మేము ఈ యొక్క విశ్వాసంతో మొరబెట్టుతున్నాం. ఎవరు నీ యొద్దకు తిరుగుతున్నారు, నీ యొద్దకు మారు మనసు పొందుకోవాలని అడిగేస్తున్నారు. ఈ రోజు ఈ యొక్క అడుగు తన ఒక మార్గం మారే ఒక అడుగుగా మార్చి తన జీవితాన్ని ఇదో రెండంతలుగా నువ్వు దీవించమని అడుగుతున్నాను ప్రభువా. ఏ ఒక పోరాటముతో, ఏ ఒక యుద్ధముతో ఇదో తన మారు మనసు పొందలేని పరిస్థితిలో ఉండుంటే ఇదో ఈ రోజు నీ యొద్దకు తిరిగారు. ఇదో ఎవరంతా తన నీతో యొక్క ప్రత్యేక కార్యములో ఇదో తనని సమర్పించుకున్నారు, ఎవరంతా ఈ ప్రత్యేక కార్యములో పీఠం మీదగా ఎక్కి తన జీవితాన్ని ఇస్తానని ఎవరు ఈ యొక్క ప్రత్యేక చేసుకున్నారు, నువ్వు ఆశీర్వదించు, వాళ్ళ జీవితాన్ని మార్చు ప్రభు యేసు నామములో. ఆమేన్. மிக நிச்சயமாய் இந்த நேரம் நீங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று உங்க எல்லோருக்குமே தெளிவாக தெரியும். பாஸ்டர், இங்க முடிக்கிறதுக்கு முன்பாக ஆர்வத்துக்குரிய விஷயம் இந்த சாட்சியில் இந்த நபர் செய்தது. பிஷப் மசீதோடைய வார்த்தையை இந்த நபர் இந்த கேட்ட பொழுது, இந்த நபர் யார், இவருக்கு இப்படியான ஒரு மோசமான சூழ்நிலை மனுஷ ரீதியா பேசும்பொழுது இது மன்னிக்க ஒருபோதும் முடியாது. ஆனா இந்த நபர் மன்னித்த பொழுது தேவன் இவருக்கு என்ன செய்தார்னு பார்த்தோம். இப்ப இங்கு உங்களுக்கு தேவன் என்ன செய்ய நீங்க இந்த இடத்துல விரும்புறீங்களோ, தேவன் அவர் பகுதியை செய்ய தயாரானவராக இருக்கிறார். எனவேதான் நாளை கூட மிக சிறப்பான இந்த கூட்டத்திலே தேவனோடு திருவிருந்திலே நீங்கள் இணைய வரவேற்கப்படுகிறீர்கள். உங்களுடைய வழிகள், உங்களுடைய வாழ்க்கை, உங்களுடைய செயல்கள் எல்லாவற்றையும் சரி செய்து மனம் திரும்புதலை தேவனிடத்திலே நேர்மையாய் இந்த இடத்துல காண்பிக்கிறவராய். எனவே மக்கள் உங்களை தயார்படுத்த நீங்கள் தேவனுடைய வழிகளுக்கு திரும்பும்படியாக. ఇదే నిజం ప్రజలారా. ఎప్పుడు ఒక వ్యక్తి తన జీవితంలో మారు మనసు పొందుకొని దేవుని యొద్దకు తిరిగి వచ్చి ఉన్నారు. ఈ రోజు దేవుడు ఒక మాటను వినారు. ఎలా? దేవుని మనిషి మూలంగా. అదే బిషప్ మసీద్ ఒక వాక్యంని వాళ్ళు వినేటప్పుడు క్షమించలేని విషయం, తన ఒక కోపం, తన ఏది ఒక క్షమించలేని వ్యక్తి అయితే ఎప్పుడు దేవుని శబ్దాన్ని వినిందో మొత్తం మారింది. ఇదే ఒకవేళ మీ పరిస్థితి ఇలా ఉన్నదంటే దేవుడు మీతో మాట్లాడుతున్నారు. ఏది వదులుకోవాలనుకుంటున్నారో మీరు వదులుకుంటున్నారంటే అప్పుడు ఖచ్చితంగా మీ జీవితం మారుతుంది. అందుకనే ఈ ప్రభు భోజనంలో
మీరు రేపు కలుసుకుంటున్నప్పుడు మీ యొక్క సమయం దేవునితో ఇచ్చి అన్ని మర్చిపోయి నూతన జీవితం మొదలు పెట్టాలనుకుంటే మీరు స్వాగతం రావచ్చు. దేవుడు మిమ్మల్ని నడిపిస్తాడు. எனவே நாளை தினம் இந்த தேவன் உங்களுடைய வாழ்க்கையை மாற்ற விரும்புகிறவராய் இருக்கிறார் என்பதை புரிந்து கொண்டவராய் நீங்க காலையில ஒருவேளை 8 மணி கூட்டத்திலையோ 10 மணி கூட்டத்திலையோ மதியம் 3 மணி கூட்டத்திலையோ நிச்சயம் நம்முடைய மிக முக்கியமான கூட்டம் இரவு 7 மணிக்கு. இங்கு தலைமை சபையிலோ அல்லது நம்முடைய கிளை சபைகளிலோ விசுவாசத்திலே நீங்கள் எங்களோடு இணைந்து தேவனுடைய மாபெரும் பதில்களை உங்க வாழ்க்கையில பார்க்க உங்களை ஆயத்தப்படுத்திக் கொள்ளுங்கள். மேலும் நாளை இரவு 10 மணிக்கு இந்த செய்தியின் மூலமாய் உங்களை இந்த மீண்டும் சந்திப்போம். అది మాత్రం కాకుండా మీరు ఎవరు దేవునితో పాల్గొవాలని కోరుకుంటున్నారు, రేపు ఉదయం 8 గంటలకు, 10 గంటలకు, మధ్యాహ్నం 3 గంటలకు, విశేషంగా సాయంత్రం 7 గంటలకు మీరు ఈ యొక్క ప్రభు భోజనంలో పాల్గొవచ్చు. మీ జీవితాన్ని దేవునితో తిరగండి. కాబట్టి నేను మిమ్మల్ని చూస్తాను, దేవుడు మిమ్మల్ని నడిపిస్తాడు.